குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். திரியேக பராபரனாகிய கர்த்தாவே, தேவனுடைய மேய்ச்சலும் ஆடுகளும் பிள்ளைகளும் ஆகிய நாங்கள் உடைய சன்னதிக்கு முன்பாக பணிந்து ஆராதனை செய்து உடைய திருவசனத்தை கேட்டு படித்து கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அடைபடி இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஆத்துவ பశ్చాத்தோடு உடைய திருவசனத்தை கேட்டு அதை நன்றும் சற்புணமான இருதயத்தில் காத்து பொறுமையோடு கனி கொடுக்கும்படியாக எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஒன்றான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். ஆராதனை நார்மமாக கீர்த்தனையில் 32, நம்பி வந்தேன் ஏசையா நான் நம்பி வந்தேன், திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேன். குறிக்கப்பட்டிருக்கிற ஞான சங்கீதங்களின் புஸ்தகம் அது 113ஆம் சங்கீதம். முறையாக வாசிப்போம். சங்கீதம் 113. அல்லேலுயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் சோதரிக்கப்பட கடவுது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஜாதிகள் மேல் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதர்களின் வாசம் பண்ணுகிற தம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? வானத்திலும் உள்ளவர்களை பார்க்கும்படி தம் கண்களை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவரை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளையாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலுயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் எப்போதும் சதா காலம் இருக்கிறபடியே. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 11ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று நம்முடைய திருச்சபையால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதியை வாசித்து அதன் பேரில் நாம் தியானம் செய்யலாம். அது பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 தொடங்கி 14 வரைக்கும். லூக்கா 18 வசனங்கள் 9 தொடங்கி 14 வரைக்கும். நாங்கள் நேர்மையானவர்கள் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஊமையை சொன்னார். இருவர் இறைவனும் வேண்ட கோயிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர்,
மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியில்லாமல் தம் மார்பில் அடித்துக் கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதுவே. ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆனவே நாங்கள் தியானிக்க போகிற இந்த வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வுக்கு வழியாகட்டும், வாழ்க்கைக்கு ஒரு ஒளியாகட்டும், கால்களுக்கு தீபமாகட்டும், பாதைக்கு வெளிச்சமாகட்டும். இயேசு நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகள் மீது இரக்கமுடையவர் என்பதை விளக்குகிற ஓமைதான் இந்த ஓமை. கடவுள் பாவிகள் மீது இரக்கமுடையவர். நற்செய்தி நூல்களிலே இருக்கிற ஓமைகளிலே இது நல்ல ஓமையாய் எண்ணப்படுகிறது. நல்ல உண்மைகளை தெரிவித்து மக்களுக்கு மிக எளிதான செய்தியை கொடுக்கிற ஓமையாய் இந்த ஓமை இருக்கிறது. யூதர்கள் ஜெபிக்கிற பொழுது உடல் முழுவதையும் அழுக்கி குலுக்கி ஆட்டி கொண்டுதான் ஜெபிப்பது வழக்கம். காரணம், உடல் முழுவதாலும் தேவனை துதிக்கிறேன் என்று அவர்கள் சொல்லுகிறார். இஸ்லாமிய ஜெபிக்கிற பொழுது நெற்றி தரையில் பட தாழ்த்தி முழங்காலில் நின்று ஜெபிக்கின்றார். 40 நாட்கள் எச்சில் பட வருந்தாமல் நோன்பு ஆசரித்து ஹஜ் பயணம், ஏழைக்கு உதவுகிற என பக்தியை வெளிக்காட்டுகிறார். இந்து சகோதரர்கள் அங்க பிரதட்சணம், அழகு குத்தி, காவடி தூக்கி, தலையில் தேங்காய் உடைத்து, தீ மிதித்து, பால்குடம் சுமந்து, நேர்த்தி கடன், மண் சோறு, 1000 மூட்டை அரிசி சமைத்து 100 கிராமத்திற்கு அன்னதானம், கிடா வெட்டுதல், மொட்டையடித்தல், தங்கத்தை பொருளாக செய்து படைத்தல் என அவர்கள் தங்கள் பக்தியை இவ்வாறு வெளிப்படுத்துகிறதை பார்க்கலாம். ஆனால் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால் ஜெபம்தான். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னார். இப்படி கேள், மொட்டையடித்து கேள் என்று சொல்லவில்லை, அங்க பிரதட்சணம் செய் என்று சொல்லவில்லை. அதனால் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுகள் கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி, ஜெப ஆவி, கண்ணீரின் ஆவி, நொறுங்குண்ட ஆவி, பணிந்த ஆவி, மன்றாட்டின் ஆவி உங்கள் தலை தண்ணீராகவும் உங்கள் கண் கண்ணீராகவும் மாறும்படி ஜெபிக்க கர்த்தர் விரும்புகிறார். இன்றைய நாளுடைய செய்தியை 3 தலைப்புகளிலே கொடுக்க நான் விரும்புகிறேன். ஒன்று, பரிசேயனின் பயனற்ற ஜெபம், யூஸ்லெஸ் பிரேயர் ஆஃப் பாரிசி. ஆயக்காரனின் பணிவான ஜெபம், ஹம்பிள் பிரேயர் ஆஃப் டாக்ஸ் கலெக்டர். ஆண்டவர் அங்கீகரித்த ஜெபம், பிரேயர் ரெகக்னைஸ்ட் பை காட். பரிசேயனின் பயனற்ற ஜெபம், ஆயக்காரனின் பணிவான ஜெபம், ஆண்டவர் அங்கீகரித்த ஜெபம். முதலாவது, பரிசேயனின் பயனற்ற ஜெபம், தி யூஸ்லெஸ் பிரேயர் ஆஃப் பாரிசி. பரிசேயன் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். மற்ற அனைவரும் பாவிகள், அவர்களோடு கூட பழகுவதில்லை. இவர்கள் வழிபாடுகளில் திருமறை விளக்கம் பிரசங்கம் செய்பவர்கள், கடவுளை அரசராக பார்ப்பவர்கள், விசுவாசிப்பவர்கள். 5 ஆகமங்கள் தான் சட்ட புத்தகம். அதை வழி வழியாய் கடைபிடித்து வந்தார். 5 ஆகமத்தில் உள்ளவர்களுக்கு இத்துணை விதிகள் விளக்கம் எழுதினார்கள். ஓய்வு நாள் கடைபிடித்தல், சடங்கு, தூய்மை,
தசமபாகம் 10%, ஆன்மாவின் அழிவின்மை, இறந்தபின் நியாய தீர்ப்பு, உயிர்ப்பு, விண்ணக தூதர் இருத்தல் என விசுவாசம் கொண்ட பரிசேயர். ஓய்வு நாளில் செய்யக்கூடாதவைகளை வகுத்து கொடுத்தனர். பரிசேயர்களை மற்ற அனைவரும் மதித்தனர். காரணம், அவரிடத்தில் காணப்பட்ட பக்தி, ஒழுக்கத்தில் உயர்வு, மத கோட்பாடுகள், அரசியல், அதிகாரிகளுக்கு பயப்படாதது, ஆச்சாரமான வாழ்வு, தூய்மையான பரிசுத்த வாழ்வு, சட்டப்படி வாழ்தல், சம்பிரதாயமான வாழ்வு, சடங்கான வாழ்வு என்று சொல்லி அவர்கள் வாழ்வை இப்படியாய் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் என்ற பெயருக்கு ஏற்றபடி அவர்களுடைய வாழ்வும் பக்தியும் அமைந்திருந்ததை பார்க்கிறோம். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் ஒரு உண்மையை சொல்லுகிறார். 9ஆம் வசனத்தில், தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து, தங்களை தாங்களே நீதிமான்களாக எண்ணி மற்ற மக்களை எல்லாம் அற்பமாக எண்ணி இந்த பரிசேயன் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? 11ஆம் வசனத்தை பாருங்கள். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரி, அநியாயக்காரன், விபச்சாரக்காரன், மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாததுக்கு அவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். முதலாவது இவன் நன்றி செலுத்தினான். அப்படின்னு தொடர்ந்து வாசித்தால் 12ஆம் வசனத்தில், வாரத்தில் 2 தரம் உபவாசம் இருந்தான், நன்றி செலுத்தினான், உபவாசம் இருந்தான், தசமபாகம் செலுத்தினான், மற்றவர்களைப் போல நான் இல்லை என்று சொன்னான். இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பக்திவானும் கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஆக வேண்டும். Each and every one of the Christian, the believers, to thank God. கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஆக வேண்டும். 105ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள், அதிசயங்களை தியானித்து பேசுங்கள், ஆபத்தில் காத்தவர், சோர்ந்து போன போது தனிமையிலே வாழ்ந்த போது உடை உணவு தந்தார் என்று சொல்லி கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. நன்றி செலுத்த வேண்டும், கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும். இதெல்லாம் ஆண்டவருக்கு உகந்த காரியங்கள் தான். பக்திமான் இந்த பரிசையில் முதலாவது நன்றி செலுத்தினான். அது அவசியம்தான். உபவாசம், யோவேல் 2ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில், உபவாசம் இருந்து தேவ பலன் பெற்றுக் கொண்டது ஒவ்வொரு பக்திமானின் கடமை. உபவாசம் இருந்து தேவ பலத்தை பெற்று, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினால் அல்லாமல் வேறெதிலும் நம்மை விட்டு போகாது என்று உணர்ந்து நாம் எப்பொழுதுமே உபவாசம் இருக்க வேண்டியது அவசியம். அப்படித்தான் இந்த பரிசேயன் நன்றி செலுத்தினால் உபவாசம் இருந்தான். இதெல்லாம் கர்த்தரால் குறிக்கப்பட்ட வார்த்தைகள். 3வது தசமபாகம். பக்திமானின் கடமை கட்டாயம் தசமபாகம் கொடுக்க வேண்டும். லேவியராகமத்தில் 27ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். லேவியராகமம் 27:30 வாசிப்போமையானால், நான் உங்கள் மேடைகளை அழித்து 27:30 தேசத்தில நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஒருவன் தசமபாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக் கொள்ள மனதாயிருந்தானால் அதனுடன் 5இல் 1 பங்கை கூட்டிக் கொடுக்க கடவுள். 10இல் 1 பங்கை கொடுக்க முடியாதவன் என்ன செய்ய வேண்டுமா? அடுத்த 5இல் 1 பங்கை சேர்த்து ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லி கட்டளை சொல்லுகிறது. எனவே இந்த பரிசையின் செய்த நன்றி செலுத்துதல், உபவாசம் இருத்தல், தசமபாகம் கொடுத்தல் எல்லாம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட கட்டளைகள் தான். எனவே அவன் செய்தது ஒன்றும் புதிதாக எதையும் செய்து விடவில்லை. 4வது சொன்னான், இவர்களைப் போல நான் இல்லை.
இந்த பரிசேயன் என்றாலே பிரித்தெடுக்கப்பட்டவன். சங்கீதம் 1:1 வாழ வேண்டும். 1:1 என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 1:1 என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல், பாவியுடைய வழியிலே நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும். ஆக இவர்களை விட்டு பிரிந்திருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளைதான், நல்லதுதான். வாழ்ந்தது உன் கடமை, நீ கடமையை செய்தாய். இந்த 4 காரியங்கள், நன்றி செலுத்துதல், உபவாசம், தசமபாகம், பிரிந்து வாழுதல், இவைகளெல்லாம் ஓகே. ஆனால் ரோமர் 6:11 சொல்லுது, அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். உங்கள் அவயவங்களை எல்லாம் நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள் என்று எழுதுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம். எனவே இந்த பரிசேயன் செய்தது சரிதான், ஆனால் கடமையைத்தான் செய்தோம். லூக்கா 17:10 வேதம் சொல்லுகிறது, கடமையைத்தான் செய்தோம் என்று சொல்லு, உன்னை பெருமைப்படுத்த உனக்கு ஒன்றுமில்லை, நீ குப்பை, நீ அற்பன், நீ நீசன். எனவே நாம் எப்பொழுதுமே யாரை குறித்தும் பெருமை பாராட்டாதபடி, நம்முடைய பெருமையை குறித்து நாம் வெளியிலே விலக்கிக் கொள்ளாதபடி, கர்த்தரிடத்துல கர்த்தர் கொடுத்த கட்டளையின்படி நன்றி செலுத்தி, உபவாசம் இருந்து, தசமபாகம் செலுத்தி, சங்கீதம் 1:1 பிரிந்து வாழ்ந்து கடவுள் கொடுத்த கட்டளைக்கு உகந்த வாழ்வு வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்பதைய நாம் ஒவ்வொருவரும் நம்மை குறித்து ஒரு நாளும் மேன்மை பாராட்டிக் கொள்ளக்கூடாது என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பிள்ளைகளாக காணப்படுகிறோம். எனவே நாம் ஒரு காலம் நம்மை குறித்த பெருமை, ஜீவனத்தின் பெருமை, உலகத்தின் ஆஸ்தி, சொத்து, என் அழகு, என் அந்தஸ்து, இவைகளை குறித்து ஒரு காலம் பெருமை பாராட்டாதபடி தேவன் கொடுத்திருக்கிற கட்டளைகளின் வழியாய் நாம் பெருமை பாராட்டிக் கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். இரண்டாவதாக, ஆயக்காரனின் பணிவான ஜெபம், the humble prayer of tax collector. வசனம் 13 சொல்லுகிறது, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபித்தான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த டாக்ஸ் கலெக்டர் தலவரி, நிலவரி, சுங்கம், குத்தகை எடுத்து அரசுக்கு பணம் கட்டி கான்ட்ராக்டர்ஸ் லாபம் சம்பாதித்தவர். சகவி போல ஆயக்காரர்களும் அநியாயமான பணம் சம்பாதித்தவர்கள், அநியாயமாய் வரி வசூலித்தவர்கள், அநியாய வட்டி வாங்கினவர்கள், அநியாயமாய் பணத்தை சேர்த்து வீட்டிலே குவித்து வைத்தவர்கள். இந்த ஆயக்காரனின் ஜெபம் செய்தான். ஜெபத்திலே 4 பாகமும், ஏற்கனவே பரிசேயன் ஜெபித்த ஜெபத்திலே 4 பாகங்கள் என்ன சொல்றது என்று சொன்னால், நன்றி செலுத்தினான், உபவாசம் இருந்தான், தசமபாகம் செலுத்தினேன், இவர்களைப் போல இல்லை என்று சொன்னானே, அதை போல ஆயக்காரனுடைய ஜெபத்திலும் 4 காரியத்தை பார்க்கலாம். தூரத்திலே நின்றான், ஆண்டவருடைய அருகில, பலிபீடத்திற்கு அருகில செல்ல அவன் துணியவில்லை. அவன் பாவம், அவனுடைய மனதிலிருந்து வந்த எண்ணங்கள், ஐயோ நான் பாவி என்று உணர்ந்தபடியினால் அவன் தன்னை தாழ்த்தி தூரத்திலே தன்னை வைத்துக் கொண்டான். ஆண்டவர் அருகில் செல்ல எனக்கு தகுதி இல்லை என்று உணர்ந்தான், தூரத்தில் நின்றான். கண்களை ஏறெடுக்க துணியல, அவனுடைய கண்கள் பாவ கண்கள் என்று உணர்ந்தவன். அவன் ஆண்டவரை கண்களால் பார்க்க அவனுக்கு முடியல, பார்க்க துணிய அவனுக்கு வரவில்லை. மூன்றாவதாக மார்பிலை அடித்துக் கொண்டான். மார்பிலை யார் அடித்துக் கொள்வார்? செத்த வீட்டில் தான் மார்பில் அடிச்சுக்குவா, ஐயோ ஐயோ என்று சொல்லி. இவன் பாவியான மனுஷன், நான் ஆண்டவருக்கு முன்பாக என்னை முழுமையாய் அர்ப்பணித்து என்னை நொறுக்கி நான் இறந்து பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் என்று விரும்பினான். 4வதாக, பாவியான என் மீது கிருபை தேவை ஆண்டவரே என்று சொன்னான். 4 காரியங்கள். 1, தூரத்தில் நின்றான். ஏன் அவன் தூரத்தில் நின்றான்? தான் பாவி என்றும் பரிசுத்தன் அருகில் செல்ல எனக்கு தகுதி இல்லை என்று உணர்ந்தான். ஆண்டவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று கேராபின்களும் சேராபின்களும் ஒவ்வொரு நிமிடமும் நொடியும் ஆண்டவரை வாழ்த்திக் கொண்டிருக்கிறதே, அந்த வாழ்த்துதலை கேட்ட அவனுடைய எண்ணம்,
நான் பாவி என்று உணர்ந்து பரிசுத்தர் அருகில் செல்ல எனக்கு தகுதி இல்லை என்று உணர்ந்தார். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனங்களை வாசித்து 8 முதல் 10 வசனங்களை வாசித்து பார்த்தால் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டானவனாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த இவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்று வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரில் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல என்று சொல்கிறான். அவன் தன்னுடைய தவறை உணர்ந்தான். நான் பாவி, நான் பரிசுத்தன் அல்ல. எனவே ஆண்டவர் அருகில் செல்வதற்கு எனக்கு தகுதி இல்லை என்பதை அவன் உணர்ந்தபடியினால் அவன் தூரத்திலே நின்றான். சங்கீதம் 15:5 சொல்லுகிறது, பரிதானம் வாங்காதவன் தான் கடவுளில் நெருங்க முடியும். லஞ்சம் வாங்காதவன் தான் ஆண்டுடைய ஆலயத்திலே ஆண்டவரோடு கூட நெருங்கி பயணிக்க முடியும். அதைத்தான் அவனும் உணர்ந்தவனாய், நான் எவ்வளவோ வரிகளை அடித்தும் நொறுக்கும் வாங்கினேனே, நான் அநியாயம் செய்தேனே, அநியாய வட்டி வாங்கினேன் என்று சொல்லி அவன் ஆண்டுடைய அருகில் செல்ல அவனுக்கு மனம் வரவில்லை. எனவே அவன் தூரத்தில் நின்றான். இன்னைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆயக்காரனை போல நாம் பாவி என்பதை உணர்ந்து ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே அருகில் வர எனக்கு தகுதி இல்லை என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். 2வது, கண்களை ஏறெடுத்தான். இவன் மனம் உடைந்தது. தன்னுடைய பழைய வாழ்வு குறித்து நினைத்து பார்த்தான். அவருடைய பழைய வாழ்வை அவன் நினைத்து பார்த்தபடியினால்தான் 73ஆம் சங்கீதத்தில் வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், 73ஆம் சங்கீதத்தின் 6ஆம் வசனம் சொல்லுகிறார், ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையை போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்திருக்கிறது. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமையாய் பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறார். அவருடைய வாழ்வை நினைத்து பார்த்தான். அவருடைய வாழ்வு எப்படிப்பட்டது என்று உணர்ந்தான். அதனால்தான் ஆண்டவரை அண்ணாந்து ஏறெடுத்து பார்க்க அவனுக்கு மனம் வரவில்லை. ஐயா நான் பாவி, என்னை ஆளும் தயாவரனே என்று பக்தர் பாடின வண்ணமாய் அவனும் கண்களை ஏறெடுத்து துணிந்து பார்க்க அவனுக்கு மனம் வரவில்லை. ஆண்டவருக்கு பிரியம் நொறுங்குண்ட ஆவிதான். ஆண்டவருக்கு பிரியம் நொறுங்குண்ட ஆவிதான். எனவே நாமும் நம்முடைய பாவங்களை நினைத்து நம்முடைய உள்ளத்தை நொறுக்கி ஆண்டவரத்தில் அர்ப்பணிக்க கொடுக்க நாம் ஆயத்தப்படுவோம். 3வது காரியம், மார்பினை அடித்துக் கொண்டான். இவன் செய்த பாவங்களை நினைத்து பாவங்களை சாகடித்து அவன் பரிசுத்தராக வேண்டும் என்று விரும்பி வேதம் சொல்லுகிற வண்ணமாய் பாவத்திற்கு சாக வேண்டும், நீதிக்கு பிழைக்க வேண்டும். அதைத்தான் அவன் மார்பினை அடித்துக் கொண்டான். ஐயா நான் பாவி, நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க எனக்கு உதவுகள் ஐயா என்று சொல்லித்தான் பாவத்துக்கு சாவதை குறிப்பதுதான் மார்பிலை அடித்துக் கொண்ட அந்த ஆயக்கார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மார்பிலை அடித்துக் கொண்டு, ஐயா நான் பாவி, நான் பாவி ஆண்டவரே, நான் பாவத்துக்கு சாக வேண்டும், நீதிக்கு பிழைக்க வேண்டும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாமும் மார்பிலை அடித்துக் கொள்ள வேண்டிய பிள்ளைகளாகவே காணப்பட வேண்டும். கடைசியாக ஆயக்காரனுடைய ஜெபத்தில் கிருபைக்காக மன்றாடினான். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னார். எபேசியர் 2:5 வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னார், அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டேன். கிருபைக்காக மன்றாடினான். ஏன்? நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபை. அப்படிப்பட்ட கிருபைக்காக இந்த ஆயக்காரன் மன்றாடினான் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படப்பட்டிருக்கிறோம்.
இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுவது பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற அனுபவத்திலும் இந்த கிருபையினால் ரட்சிப்பை அடைவது, மீட்பை அடைவது மிகவும் அவசியம் என்பதை நீங்கள் நானும் உணர்ந்து பார்க்க வேண்டும். மிக 6:8 கர்த்தருக்கு முன்பாக நீ தாழ்மைப்படு, கர்த்தருக்கு முன்பாக உன்னை உயர்த்தாதிரு. எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான். நீ கர்த்தருக்கு முன்பாக நீ ஒன்றுமில்லை, நீ குப்பை, நீ மண், நீ புழு, அப்படி என்று நீ உணர்ந்து கடவுளுக்கு முன்பாக உன்னை தாழ்த்துவாயானால் நீ ரட்சிக்கப்படுவாய், நீ மீட்பை அடைவாய், நீ பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வாய் என்று சொல்லி இந்த அருமையான பக்தன் ஆயக்காரன் தூரத்திலே நின்றான். கண்களை ஏறெடுக்க துணியவில்லை, மார்பிலை அடித்துக் கொண்டான், கிருபைக்காக மன்றாடினான். அதைத்தான் நம்முடைய கீர்த்தனையில் 32வது கீர்த்தனை, நம்பி வந்தேன் ஏசையா நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் சரணம் சரணமையா நான் நம்பி வந்தேனே என்று பக்தர் பாடினான். அந்த பாட்டை முழுவதும் பாடி பாருங்கள். அந்த கீர்த்தனையை மிக அருமையான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய பாடலாய் அந்த பாடல் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஆயக்காரன் பணிவான ஜெபத்தை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து துணிந்து மன்றாடி ஆண்டவருடைய கிருபையை ருசிக்க ஆயத்தப்படுவோம். கடைசியாக ஆண்டவர் அங்கீகரித்த ஜெபம். ஆண்டவர் சொன்னார், அவனல்ல இவனே என்று சொன்னாரே. அப்படியானால் ஆண்டவருடைய வார்த்தையில நீங்களும் நானும் கூட சற்று உற்று பார்க்க வேண்டிய பிள்ளைகளாக காணப்படும். அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். இன்றைக்கு கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று எல்லாருக்கும் தெரியும். அனைத்து விசுவாசிகளும், நம்பிக்கையின் பிள்ளைகளும், கிறிஸ்தவர்களும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும், கிறிஸ்துவின் நாமத்தினால் திருமணத்து பெற்ற பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொன்னார். என்ன கேளுங்கள் என்று ஆண்டவர் தானே சொன்னார், தேடுங்கள் தட்டுங்கள் என்று ஆண்டவர் தானே சொன்னார். அப்படியானால் நாம் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர் என்று தெரியும். கேட்கிறவர் மட்டுமல்ல ஆண்டவர், நீங்கள் கேட்கிற அல்லது ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனுமாக இருக்கிறார். அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும்படியாக ஜெபிக்க வேண்டும். அந்த பதில் 50% பதில் அல்ல, 60% அல்ல, 90 அல்ல, 100% பதிலை நாம் பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் அப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். அது ஆண்டவருக்கு உகந்த ஜெபமாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் பாவத்தில் விழுந்த பக்திமான்களை காட்டிலும் பெருமையால் விழுந்த பக்திமான்கள் தான் அதிகம் என்று ஒரு ஆராய்ச்சி சொல்கிறது. பாவத்தில் விழுந்த பக்திமான்களை காட்டிலும் பெருமையால் விழுந்த பக்திமான்கள் அதிகம். எனவே இந்த பரிசேயனை போல பெருமை கொண்டு ஜெபிக்கிற ஜெபங்களை ஆண்டவர் அவனல்ல என்று சொல்லும்படியாய் நான் ஒரு காலம் ஜெபிக்க கூடாது. அல்லது தங்களை குறித்து தாங்களே தீர்ப்பிட்டுக் கொள்கிற ஒரு நிலை, நான் பரிசுத்தமா, நான் பரலோகத்துக்கு போவேன், அவங்கெல்லாம் என்ன அந்த சபையெல்லாம் இந்த சபையெல்லாம் என்று சொல்லி இந்த பரிசேயனை போல கை நீட்டி செய்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் ஒரு காலம் பதில் கொடுக்க மாட்டான். He never give answer. He never answer. காரணம், ஆண்டவர் அருமையான ஒரு உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறார். நீ மற்றவனை கை நீட்ட உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? மற்ற சபைகளை குறை சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உன்னையே அதைத்தான் பரிசீலனை குறித்து ஆண்டவர் தன்னையே நீதிமான் என்று எண்ணுகிற சபைகளிலே கர்த்தர் ஒரு காலம் பதிலை கொடுக்க மாட்டார். இங்கே கர்த்தர் பக்திமானை கைவிட்டு விட்டார். நன்றி செலுத்தினான், உபவாசம் இருந்தான், தசமபாகம் செலுத்தினான், பக்தியாயிருந்தான். எல்லா விஷயத்தையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறவர் தான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேல இது 100% என்று சொன்னால் அவன் உள்ளத்தில் இந்த பெருமை 101% ஏற்பட்டபடியினால் அவன் ஜெபம் அங்கீகரிக்கப்படவில்லை. இங்கே கர்த்தர் பக்திமானை கைவிட்டு விட்டார். ஆனால் கர்த்தர் பாவிகளை அங்கீகரிக்கிறவராயிருக்கிறார். ஏன்? அவனல்ல இவனை என்று சொன்னார். நம் வாழ்வில் நம் ஜெபம் கேட்க கூடாதபடி உள்ள தடைகளை நாம் அகற்றியாக வேண்டும். என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கும்படியாய் என்னுடைய வாழ்வு, என்னுடைய நடவடிக்கைகள், என்னுடைய போக்கு, என்னுடைய வரத்து, என்னுடைய உட்காருதல், என்னுடைய எழுந்திருத்தல் எல்லாம் சங்கீதம் 1:1 கடைபிடிக்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். அவர்களைத்தான் விளக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாவங்களை விலக்கி தடைகளை அகற்றி பாவி என்று அறிக்கையிடுகிற பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிறவராயிருக்கிறார்.
அண்ணா ஜெபித்தார், சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். சாலமோன் ஜெபித்தார், ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். எசேக்கியா ராஜா ஜெபித்தார், 15 ஆண்டுகள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். காரணம், கர்த்தர் நம் உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். 1 நாளாகமங்களின் புத்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறவர். கர்த்தர் நம்மை ஆராய்ந்து அறிகிறவர். உள்ளத்தில் கள்ளம், கபடு, சூது, வாது, திருட்டு, புரட்டு, உருட்டு என்ன இருக்கிறது என்று கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிறவர். வெளிப்படுத்தின விசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2:23 நாம் வாசிக்கிற பொழுது, அவருடைய பிள்ளைகளை கொல்லுவேன், அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அப்பொழுது நானே, ஆண்டவரே, உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றையும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் கொடுப்பேன். என்ன கிரியை செய்தாய் இந்த உலகத்தில், எப்படி நீ வாழ்ந்தாய், உன் சிந்தனை என்ன, உன் செயல் என்ன, உன்னுடைய நோக்கம் என்ன, இவைகளை ஆராய்ந்து அறிந்து உன்னுடைய செயலுக்கு தக்க பதிலை கர்த்தர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். யாக்கோபின் புத்தகத்திலே கர்த்தர் அருமையான ஒரு வசனத்தை வைக்கிறார். யாக்கோபிலே 4ஆம் அதிகாரத்திலே வசனங்கள் 11-12 வாசிக்கலாம். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதீர்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தினுடைய செய்கிறவனாய் இல்லாமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். மற்றவனை குற்றப்படுத்தி தன்னை பரிசுத்தவனாக காட்ட நீ யார்? உன்னை நீ பாவி என்று உணர்ந்து கொள். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். அவன் அல்ல, யாரு பெருமையோடு ஜெபிக்கிறவன் அல்ல, அல்லது பெருமையோடு உபவாசிக்கிறவன் அல்ல, அல்லது பெருமையோடு நன்றி செலுத்துகிறவன் அல்ல. தன்னை தாழ்த்தினவன், தன் உள்ளத்தை உடைத்துக் கொண்டவன், கண்ணீரால் நனைத்த படுக்கையை நனைத்து போட்டவன், ஆண்டவரை பார்க்க துணியாதவன், கண்களை ஏறெடுக்க முடியாதவன், தன்னை பாவி என்று ஒப்புக்கொண்டவன் தான் கர்த்தருடைய பார்வையில நீதிமானாக முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே நாமும் நீதிமானாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். நம்மை தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம், பாவி என்று உணர்ந்து கொள்வோம், கடவுளுடைய வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து ஆண்டு காப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுள் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, உடைய பிள்ளைகளாகி எங்களை மீண்டுமாய் ஒரு விசை இந்த யூடியூபின் வழியாய் செய்தியை கொடுக்கும் ஆராதிக்க கொடுத்த இந்த வசதிக்காக வாய்ப்புக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட தேசங்கள் எல்லா நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கொரோனாவினால் இறந்து போன குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் ஆறுதல் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். குறிப்பாக எங்கள் தாய் நாடு இந்திய நாட்டிற்காகவும், இந்திய நாட்டினுடைய டெல்லி மாநகரம், ஆண்டவரே மகாராஷ்டிரா மற்றும் நாங்கள் வாழ்கிற தமிழ்நாட்டின் சென்னை, நாங்கள் இருக்கிற திருச்சிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இங்கெல்லாம் அதிகமான கொரோனாவின் பாதிப்பு ஏற்பட்டு அநேக மக்கள் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்படுகிறது. 68,000க்கு மேலாக ஆண்டவரே மக்கள் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்படுகிற கேள்விப்படுகிறோம். எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை பாதுகாத்து வருகிற தயவிற்காகவும் எங்கள் சபை மக்கள் யாரும் ஆண்டவரை பாதிக்கப்படாதபடி என் தேவன் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற நாடுகளை காட்டிலும் இந்தியாவிலே ஒவ்வொரு நாளும் 68,000 மக்கள் பாதிக்கப்படுகிற நிலையை அறிந்து நாங்கள் மிகவும் கவலை கொள்கிறோம். என் தேவன் இந்த தேசத்தினுடைய பாவங்களை, குறைகளை, குற்றங்களை மன்னித்து இந்த தேசத்தின் மக்களை என் தேவன் மீட்டுக் கொள்ளும்படியாய் உடைய இரத்தத்தை தெளிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, திருச்சபைக்காக, திருச்சபையுடைய பேராயர் அவரது குடும்பத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய திட்டங்கள், எண்ணங்களை எல்லாம் என் தேவன் ஆசீர்வதித்து கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் வேண்டுகின்றோம். ஆலோசனை சங்கத்திற்காக ஆண்டவரே, மற்ற திருச்சபையின் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம்.
எல்லோரையும் என் தேவன் ஆசீர்வதிக்கிறார். உலகமெங்கும் இருக்கிற திருச்சபை மக்களுக்காக, திருச்சபைகளுக்காக, அந்த திருச்சபை நடத்தி வருகிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியர்களின் ஜெபங்களையும் என் தேவன் ஏற்றுக்கொள்ளும்படியாய் விரைவிலே எங்களுக்கு விடுதலை கொடுத்து காத்தல் வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்படியா எங்கள் திருவரம்பூர் குருசேகரத்திற்காக, அதனுடைய காவேரி நகர், பாரத் நகர், தேவராய நேரி சபைகளுக்காகவும் திருவரம்பூர் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் என் தேவன் கண்ணோக்கி பார்த்து விரைவிலே நம்முடைய ஆலயங்கள் நாங்கள் பிரவேசித்து ஆராதிக்கிற நாளை கொடுத்தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நீரே எங்களுக்கு வழியும் வாழ்வும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லோரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்வோம். பரமேশ্বর கேட்கிற பிதாவே, எங்களுக்கு தாரும், எங்கள் கடகாலத்தில் மன்னிப்பது போல பாவங்களை மன்னித்துள்ளோம், சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாதரும், தீவிர சித்தமும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னெடுக்கும் சுவாமியே, ஆமென். நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாரா. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் ஆராதனையில் பங்கு பெறும்படியாய் யூடியூபின் வழியாய் உங்களுக்கு ஆராதனை அனுப்பப்படுகிறது. அதை நீங்கள் பார்த்து ஆராதனையில் பயபக்தியோடு பங்கு பெற்று கொரோனாவிற்காக சிறப்பாக ஜெபித்து ஆண்டுடைய செய்தியை கேட்டு நீங்கள் மனமாற்றமடைய கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வாராக. அதை போலவே அரசாங்கத்தின் அறிவிப்பின்படியும் பேராயருடைய அறிவுறுத்தலின்படியும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 9 மணிக்கு பாரத் நகரிலும் மாலை 6 மணிக்கு காவிரி நகர் சபையிலும் வைத்து ஆராதனைகள் நடைபெறுகின்றன. அதில் முடிந்த இயன்ற விருப்பமுள்ள அருமையான பிள்ளைகள் அந்த ஆராதனையில் பங்கு பெற்று தேவாசி பெறார் அழைக்கப்படுகின்றீர்கள். குறிப்பாக கொரோனாவிற்காக சிறப்பாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.